ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். சைனீஸ் நியூ இயர் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி எண்டில் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் வரும். ஒரு வாரத்துலேருந்து 15 நாள் வரைக்கும் சைனீஸ் பீப்புள் எல்லாரும் அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம போகி பண்டிகை கொண்டாடுற மாதிரி தான் அவங்க வீடெல்லாம் அந்த டைமில் சுத்தம் பண்ணுவாங்க. பழைய பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கி வைக்கிறது, அப்புறம் வீடை டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. சைனீஸ் நியூ இயருக்கு அவங்க எல்லாரும் முக்கியமாக பண்ணுற 2 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று ரீயூனியன் டின்னர், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் இறந்து போனால் அவங்களோட மூதாதையர்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு படையல் போட்டு வழிபடுவாங்க. எங்கள் ஏரியா மார்க்கெட்டில் உள்ள கடையிலெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு மாதமாகவே இங்கே கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் நியூ இயருக்காக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி 4-5 கிளைகளோட உள்ள அன்னாசி பழம் எல்லாம் இந்த ஒரு நியூ இயர் சீசனில் தான் பார்க்க முடியுது. இந்த பழத்தோட விலையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. மேபி அவங்களோட வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி துணி துவைக்கிறது, முடி வெட்டிக்கிறது அதெல்லாம் கூட செய்ய மாட்டாங்களாம். இதெல்லாம் செஞ்சால் அவங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமி அவங்க வீட்டை விட்டு போயிடுங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த 2 நாளைக்கு செய்ய மாட்டாங்களாம். இங்கே சிங்கப்பூரில் கால் நடக்க முடியாத வயசானவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பிஎம்டின்னு சொல்கிற ஒரு வண்டியில் தான் மார்க்கெட்டுக்கு, கடைக்கு, எல்லா இடத்துக்குமே போவாங்க. இந்த வண்டிக்கும் அவங்க லைசன்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணலாம், நேர்லேயும் பண்ணுவாங்க. அதோட கருப்பு வெள்ளை கலரில் உள்ள ட்ரெஸ்ஸும் 2 நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி சிகப்பு கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிகப்பு கலருங்கிறது தீய சக்தி எல்லாத்தையும் அழித்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலருங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை. இந்த மார்க்கெட்டில் உள்ள கடையில் பழைய காலத்தில் உள்ள காசெல்லாம் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே உள்ள நிறைய கடைகளில் அவங்களோட கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. சைனீஸ் பீப்புள் அதிகமாக நம்பிக்கை வைக்கிற ஒன்று வந்து லக்கு தான். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோனு, கல் அதெல்லாம் கூட அதிர்ஷ்டத்துக்காக வாங்கி வீட்டில் வைப்பாங்க. இந்த ஒரு குட்டி குட்டி கல் ஒன்று $10 போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளதெல்லாம் $40 $50 வரைக்கும் இருந்தது. அந்த கடை வச்சுருந்தவர்கிட்ட இதெல்லாம் எதுக்காக வாங்குறாங்கன்னு நான் கேட்டேன். இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த கல்லை பற்றின ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு புக்கையுமே அவர் காமிச்சார். அந்த கல்லில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது கலர் கலராக மாறுமா. அதோட ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும்னு கூட அவர் சொன்னார். அதை வீட்டில் வாங்கி வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதை தூக்கி பார்க்க சொல்லி அவர் கொடுத்தாரு. ஒவ்வொரு கல்லும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அடுத்து சைனீஸ் நியூ இயர்னால ஞாபகத்துக்கு வர்றது மேண்டரின் ஆரஞ்சு தான். இந்த டைமில் நிறைய வெரைட்டிஸில் ஆரஞ்சு கிடைக்கும். வீட்டுக்கு வர ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் இந்த ஆரஞ்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பசங்களுக்கும் ஸ்கூலில் சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் வந்து செலிப்ரேஷன் நடக்கும். அந்த டைமில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆரஞ்சு கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்களோட லாங்குவேஜ் படி ஆரஞ்சு கொடுக்கறதுங்கிறது கோல்டு கொடுக்கறதுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. அதை எப்போவுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில ஆரஞ்செல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியல.
அன்னைக்கு இந்த கொய்யாக்காய் ஒன்று ஒன்றும் $1 போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. 1/2 கிலோ இருக்கும். அதில் 2 மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பேக்கரியிலலாம் நியூ இயர்க்காக ஒரு ஸ்பெஷல் கேக் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. அதில் பனானா லீஃப் நியூ இயர் கேக்குன்னு போட்டிருக்கு. வாழை இலையை சுற்றி தான் அந்த கேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன சின்னதாக உள்ள ஆரஞ்சு செடியும் நிறையா வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக. இந்த மாதிரி நியூ இயர் டைமில் மட்டும்தான் இது வருமா என்னன்னு தெரியல. அந்த டைமில் மட்டும்தான் இதை எங்கே பார்த்தாலும் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த ஆரஞ்சு மரம்லாம் விலை அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ளது $138 போட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக உள்ளதெல்லாம் $250 மேலேயே இருக்குது. இது எல்லாமும் சைனாவிலேருந்து தான் இங்கே வருது. இந்த கடை ஃபுல்லாகவே ஒரே சிகப்பு கலரில் வீடு டெக்கரேட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதோட லக்குக்காகவும் நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டில் வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதும் இந்த கடையில் நிறையா இருக்குது. பழங்காலத்தில் நமக்கு நரகாசுரன் மாதிரி அவங்களுக்கும் ஒரு அரக்கன் இருந்ததாகவும், அந்த அரக்கனுக்கு இந்த ஒரு சிகப்பு கலர் பார்த்தா பயமாக இருக்குமா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சிகப்பு கலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிகப்பு துணி கட்டுறது, அப்புறம் சிகப்பு கலரில் உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில் ஹேங் பண்ணுறது, அந்த மாதிரி பழக்கம்லாம் வந்து தான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் இங்கே உள்ள ஒரு நியூஸ் பேப்பரில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனிமலில் பிறக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை. போன வருஷம் டிராகன், இந்த வருஷம் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. பழைய காலத்தில் இருந்த அரசன் அவருக்கு காவலுக்காக சில அனிமல்ஸை சூஸ் பண்ணி அது ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து காவல் காத்தாங்களாம். முயல், எலி, குதிரை, பாம்பு, டிராகன், அந்த மாதிரி ஒரு 12 வகையான அனிமல்ஸ் இருக்குது. அதுதான் ஒரு சைக்கிள் மாதிரி ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்டர் படி தான் ஒவ்வொரு வருஷமும் பிறக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை.
அப்புறம் சிகப்பு கலரில் என்விலோப் மாதிரி இருக்கிற இந்த ஒரு கவரை வந்து அங்பாவ்னு சொல்லுவாங்க. இது உள்ள பணம் வச்சு கிஃப்டாக கொடுப்பாங்க. பசங்க நேற்று ஸ்கூல்ல இருந்து வரும்போது எம்ஆர்டி ஸ்டேஷனில் நண்டூஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு இந்த ஒரு அங்பாவை பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டோட சில ஃப்ரீ கூப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பிட போனால் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பன்ஸ் தான் இந்த ஒரு அங்பாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சைனீஸ் பாட்டி இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அவங்க ஒவ்வொரு வருஷமும் சைனீஸ் நியூ இயருக்கு எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் அங்பாவில் பணம் வச்சு கொடுப்பாங்க. அந்த கவரில் பணமும் கூடவே ஒரு ஆரஞ்சும் இருக்கும். நியூ இயர் டைமில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நிறையா குக்கீஸ்லாம் விற்பாங்க. அதில் பைனாப்பிள் டாட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வாங்கிடுவேன். இங்கே இருக்கிற கடை ஃபுட் கோர்ட் எல்லாமும் 2 நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம தமிழ் கடை வந்து எப்பவும் போல் இருக்கும். நம்ம எதுவும் திங்ஸ் வாங்குறதுன்னா அங்கே வாங்கிப்போம். எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் மோஸ்ட்லி எல்லா கடையுமே ஒரு 4 நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில பேக்கரிஸ் மட்டும் ஓப்பனாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.